நேபாளத்தை உலுக்கிய திடீர் வெள்ளம். இமயமலையின் அழகை ரசிக்க உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகளும் ஆன்மீக பயணிகளும் செல்லும் நேபாளத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நேபாளம் மற்றும் சீனாவின் ஆக்கிரமிப்பு பகுதியான திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் சில மணி நேரங்களிலேயே கிராமங்கள், வீடுகள், சாலைகள் என அனைத்தையும் அடித்துச் சென்றுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கோதே, கோசி மற்றும் அதன் துணை நதிகளில் திடீரென மிகப்பெரிய அளவில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. முதலில் இது நிலநடுக்கத்தால் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் கிடைத்த செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிபுணர்களின் ஆரம்ப ஆய்வுகளின்படி இமயமலையில் உள்ள பனிப்பாறை பகுதிகள் மற்றும் பனிப்பாறை ஏரியில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாறை சரிவு இந்த பேரழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனியும் பாறைகளும் ஆற்றுப்பகுதிக்குள் மிகப்பெரிய வேகத்தில் விழுந்ததால் ஆற்றின் நீரோட்டம் திடீரென அதிகரித்து சேறு, பாறை மற்றும் தண்ணீர் கலந்து மிகப்பெரிய வெள்ளமாக கீழ்நோக்கி பாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை நேபாளத்தில் மட்டும் 157 உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் திபெத் பகுதியிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஆனால் இதைவிட ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். இந்த பகுதி சாதாரண மக்கள் வசிக்கும் பகுதி மட்டுமல்ல. மவுண்ட் கைலாஷ் மற்றும் மான்சரோவர் போன்ற முக்கியமான புனித தலங்களுக்கு செல்லும் பயணிகளும், மலையேற்றம் மற்றும் சுற்றுலாவுக்காக வரும் வெளிநாட்டவர்களும் இந்த பாதைகளைத்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் வெள்ளத்தில் சிக்கியவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்கியுள்ளனர். இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள், பிரிட்டிஷ் நாட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போனவர்களின் பட்டியலில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் சிக்கியுள்ளனர். இந்த பேரழிவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த கைலாஷ் யாத்திரை பயணிகளும் சிக்கியதாக தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளன. ஒரு குழுவில் மொத்தம் 57 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பயணிகள் இருந்ததாகவும் அவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பது தெரியவந்துள்ளது. மீதமுள்ளவர்களை பற்றி தகவல்கள் தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை அங்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. வீடுகள் மற்றும் கடைகள் சேறு மற்றும் பாறைகளுக்குள் புதைந்துள்ளன. முக்கியமான போக்குவரத்து வழித்தடங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 19 பாலங்களும் சுமார் 40 கிலோமீட்டர் சாலையும் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள இராணுவம், காவல்துறை மற்றும் மீட்பு குழுக்கள் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோசமான வானிலை, துண்டிக்கப்பட்ட சாலைகள் மற்றும் தொலைத்தொடர்பு பாதிப்புகள் காரணமாக மீட்பு பணிகள் கடினமாகியுள்ளன. ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர். நேபாளத்தில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படுவது புதிதல்ல. ஆனால் இம்முறை ஏற்பட்டுள்ள பேரழிவு சாதாரண கனமழையால் மட்டும் ஏற்பட்ட வெள்ளம் என்று கூற முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக உள்ளது. இமயமலை பகுதியில் வெப்பநிலை உயர்வதால் பனிப்பாறைகள் உருகுவதும் அவற்றின் நிலைத்தன்மை பாதிக்கப்படுவதும் பனிப்பாறை ஏரிகள் மற்றும் மலைச்சரிவுகள் தொடர்பான ஆபத்துகளை அதிகரிப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் தொழில்நுட்பங்கள், ஆற்றுப்பகுதியில் கண்காணிப்பு ஆகியவற்றை அதிகப்படுத்த வேண்டும். மேலும் இன்னொரு ஆபத்து இருப்பதாக நேபாள இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் மலையின் மேல்பகுதியில் நீரின் ஓட்டத்தை தடுக்கும் வகையில் பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் தேங்கியிருப்பதால் மீண்டும் ஒரு திடீர் வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளனர். அதனால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது மிக முக்கியமான பணியாக உள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பேரழிவு இயற்கையின் சக்தி எவ்வளவு மிகப்பெரியது என்பதை மீண்டும் ஒருமுறை நமக்கு உணர்த்தியுள்ளது. அமைதியாக ஓடும் ஆறு ஒரு சில நிமிடங்களில் ஒரு மிகப்பெரிய அழிவின் பாதையாக மாறிவிடும் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம். நேற்று வரை மக்கள் சென்ற சாலைகள் இன்று இல்லாமல் போயிருக்கின்றன. நேற்று வரை குடும்பங்கள் வாழ்ந்த வீடுகள் இன்று சேற்றுக்குள் புதைந்துவிட்டன. தங்களுடைய அன்புக்குரியவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்ற பதற்றத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றன. மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்று காணாமல் போன அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய பிரார்த்தனையாக உள்ளது. நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தங்களுடைய உறவினர்களை தேடி தவிக்கும் குடும்பங்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேபாள பெருவெள்ளத்திற்கு சீனாவின் ஒரு கட்டுமான பணிகளும் காரணமாக இருக்கக்கூடும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது சியோகாங் செட்டில்மெண்ட் பகுதியில் பிரம்மாண்ட கட்டுமான பணிகளை சீனா மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த கட்டுமான பணிகளின் போது ஏற்பட்ட அதிர்வே பனிப்பாறைகள் சரிந்து விழ காரணமாக இருந்திருக்கும் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை சீனா முற்றிலுமாக மறுத்து வருகிறது. இமயமலையில் இருந்த மிகப்பெரிய பனிப்படலம் ஒன்று உருகியதால் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக
சீனா கூறி வருகிறது. இந்த பேரழிவு பெருவெள்ளம் நேபாள திபெத் எல்லையிலிருந்து தான் நேபாளத்திற்கு பெரும் வெள்ளத்தை அடித்து கொண்டு வந்திருக்கிறது. அதாவது சீனாவின் ஆக்கிரமிப்பு பகுதியான சீன திபெத் எல்லையில்தான் இந்த பெருவெள்ளம் முதலில் உருவாகியிருக்கிறது. அதாவது நேபாளத்தின் வடக்கே இமயமலை தொடருக்கு அப்பால் சீனாவின் ஆக்கிரமிப்பு பகுதியான திபெத் பகுதி அமைந்துள்ளது. இரு பகுதிகளுக்கும் இடையே பல மலைப்பாதைகள் மற்றும் வர்த்தக எல்லை கடப்பு பாதைகள் உள்ளன. அவற்றில் நேபாளத்தின் பகுதியான ரசுவாகதி மற்றும் சீனாவின் திபெத் பகுதியான குயிரோங் பாதை நேபாளத்தையும் திபெத்தையும் இணைக்கும் முக்கியமான வர்த்தக மற்றும் போக்குவரத்து வழியாகும். தற்போது செய்திகளில் இடம்பெற்றுள்ள பேரழிவு இந்த எல்லைப் பகுதிக்கு அருகில் உள்ள இமயமலை பள்ளத்தாக்கில் ஏற்பட்டுள்ளது. அதாவது 26/8/2026 அன்று காலை 10:59 மணியளவில் பனிப்பாறையின் ஒரு பகுதி சரிந்து பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் ஆற்றை தடுத்து பின்னர் மிகப்பெரிய அளவில் நீர் மற்றும் சேறு பாய்ந்த வெள்ளமாக அடித்து வரப்பட்டுள்ளது. இதனால் நேபாளத்தின் ரசுவா உள்ளிட்ட பகுதிகள் முழுமையாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் திபெத் பகுதியில் உள்ள குயிராங் கவுண்டி மற்றும் குயிராங் போர்ட்டும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள், பாலங்கள், சாலைகள் மற்றும் மின்சார உள்கட்டமைப்புகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இரு நாடுகளிலும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தும் 1000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயும் உள்ளனர். சீன திபெத் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான உடல்கள் நேபாளத்திற்கு அடித்து வரப்பட்டுள்ளன. விஞ்ஞானிகள் இந்த பெருவெள்ளத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து வருகின்றனர். இமயமலை பகுதியில் உள்ள 3 பனி ஏரிகளில் ஏதாவது ஒரு ஏரி உடைந்திருக்கலாம் என்று முதலில் சந்தேகிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணங்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே உண்மை. பெருவெள்ளத்தில் வீடுகளை, உறவுகளை இழந்த மக்கள் தங்கள் அடுத்த வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்று இந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பொருட்களை தேடி எடுத்து வருகின்றனர்.